ஆத்ம நமஸ்தே சால்ட் அண்ட் பேப்பர் நேயர்களே, மறுபடியும் உங்களை இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நாம் இன்னைக்கு எந்த கோயிலில் இருக்கோம்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோள். நீங்கள் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற ஆன்மீகம் சம்மந்தமான அத்தனை வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நேற்றைக்கு நாம் போயிருந்த அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் புயப்பேட்டைக்கு தான் இன்றைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு வைகாசி விசாக திருவிழாவோட 5ஆம் நாள் நிகழ்ச்சி என்னன்னா முருகன் தெய்வானை திருக்கல்யாணம். முழுக்க நம்ம முருகப்பெருமானோட திருக்கல்யாண வைபவம் தான் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சால்ட் அண்ட் பேப்பர் நேயர்களுக்கு வழங்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலை தான் நம்ம கலாச்சாரத்தை பறைசாற்ற முக்கியமான கலைகளில் ஒன்று. இவங்க மேலே அடிக்கிறத நேரில் பார்த்தப்போ அவ்வளவு பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளவு அழகாக வாசிக்கிறாங்க தெரியுமா? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக மேலே வாசிக்கிறதும் அவங்க நாயனம் ஊதுறதும் அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே இவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இவங்களோட மேளம் வருது. என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே முருகனோட திருக்கல்யாணத்தையும் பாருங்கள். பக்தர்கள் திருக்கல்யாண உற்சவ மண்டபத்தில் காத்திருக்காங்க திருக்கல்யாணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக. நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வைகாசி விசாகத்தோட சிறப்புகளை தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது எல்லாத்தையுமே இந்த திருக்கல்யாணத்துக்கு நடுவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். வைகாசி விசாகத்தில் இத்தனை சிறப்புகளா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். முருகப்பெருமானோட அருள் உங்கள் அனைவருக்கும் பூரணம். வைகாசி விசாகம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை இதே மாதிரி முருகனோட அறுபடை வீடு இருக்கிற தலங்கள் உலகெங்கும் உள்ள முருகன் கோவில் எல்லாத்துலேயுமே இந்த வைகாசி விசாகத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ஏன்னா அன்னைக்கு தான் முருகன் அவதரித்தார், சிவன்கிட்ட இருந்து அவதரித்தார். அதனால தான் அது வந்து அவருக்கு முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் சொல்கிறோம். வைகாசி என்ற பெயரிலே பார்த்தீங்கன்னா வட இந்திய புண்ணிய தலமான காசி பெயரும் வருவதால் அந்த மாதத்தில் காசிக்கு சென்று வருவது சிறப்பானதாக கருதுகிறாங்க. ஸோ வைகாசி மாதம் நம்ம காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராட முடியாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித அதே போல் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இருந்தார் இல்லையா, அவர் வடலூரில் சத்திய ஞான சபை என்னும் அமைப்பை நிறுவனதே பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் தான். அப்போ தான் அவர் அந்த அமைப்பை தோற்றுவிட்டிருக்காரு. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மயிலம்பூ நிறத்தில் பட்டாடை சாற்றி 108 பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. இது வைகாசி மாதத்தில் நடக்கும். அதே போல் தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான அம்மன் கோவில்களில் இந்த வைகாசி மாதத்தில் தான் கொடை விழாக்களும் நடைபெறுது. அதே போல் வைகாசி பௌர்ணமியில் சென்னை திருமுல்லை வாயிலில் உள்ள மாசிராமணீஸ்வரர் கோவிலில் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இறைவனும் இறைவியும் லிங்கத்தில் ஐக்கியமாகும் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதுவும் வைகாசி மாதம் வர்ற பௌர்ணமியில் தான் நடக்குது. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விசேஷங்கள் நம்ம கொண்டாடுறோம். அதில் ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த விழாவை கொண்டாடுறோம். பெரும்பாலான முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு பல பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடிகள்லாம் எடுத்து கந்தனோட அருளை பெறுறதுக்காக சுப்பிரமணிய கோயில்களுக்கு பாத யாத்திரை மேற்கொள்கிறாங்க. அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற முருகன் ஆலயங்கள்லையும் ஏராளமான பக்தர்கள் போய் வழிபடுறாங்க. வைகாசி மாதத்தில் வரும் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படும். தகப்பன் சுவாமியான முருகனை வழிபட பல்வேறு நாட்கள் உள்ள போது வைகாசி விசாகம் மட்டும் ஏன் மிக மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். வருகிற ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் கொண்டாடுறோம்.
வைகாசி விசாகம் அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலேருந்து விருச்சகத்துக்கு செல்ல இருக்கிறாரு. தற்போது உள்ள சூழல்ல குருவும் புதனும் மிதுனத்தில் கூடியிருக்கிறாங்க. எப்போதும் குரு புதன் கூடியிருந்து அதே சூழல்ல விசாக நட்சத்திரத்தை 5ஆம் பார்வையா பார்த்துட்டா அது ஒரு பெரிய நன்மையை தரும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நல்ல நாளில் தான் மனதார முருகப்பெருமான வழிபட்டு முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, கந்தா, குகா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்து வாழ் அரசே, என் அப்பனே அப்படின்னு நம்ம மனசார முருகனை வழிபட்டுட்டோம்னா எவ்வளோ பெரிய துயரே இருந்தாலும் அது பொடியாயிரும், ஒண்ணுமே இல்லாம ஆயிருங்கிறது ஆன்றோர் வாக்கு. சரி, முருகப்பெருமானுக்கு காவடி, பால்குடம் எல்லாம் எடுக்கிறாங்களே, அது எதனால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தற்போது இருக்கிற கால சூழல்ல கேது கிரகம் சிம்மத்திலையும் கும்பத்துல ராகுவும் வீட்டில் இருக்காங்க. கும்பம் என்று சொன்னால் பானையை குறிக்கும். அதே போல சந்திரன் என்பது பாலை குறிக்கும். துலாம் ராசி இரு தோல்ல சுமக்கக்கூடிய காவடியை குறிக்கும். எனவே வைகாசி விசாகத்துல பால்குடம் எடுக்கிறது, காவடி தூக்குறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில முருகப்பெருமானை போற்றக்கூடியதா அமைகிறதோட பெரிய பரிகாரமாகவும் திகழ்றத நம்ம அனுபவத்திலே உணரலாம். பொதுவா ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் போனா அது சந்திராஷ்டமம்னு சொல்றோம். இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் சொல்லப்படுது. ஆனா மிகச்சிறந்த பரிகாரம் எதுன்னு தெரியுமா? வேற எதுவுமே இல்லைங்க, நம்ம முருகனை வழிபடுறது தான். கும்பம் என்று சொல்லக்கூடிய பானைக்கு நேர் எதிர் இடமான கடகத்துல பால் என்று சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும். பால் குடம் ஏந்தி அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று மனதார அவனை வேண்டி பாலபிஷேகம் செய்ய செய்ய உங்க ஜாதகத்துல உள்ள கால சர்ப்ப தோஷம், கண்டக தோஷம் அப்படின்னு எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தால் கூட அது எல்லாமே சந்தோஷமாக மாறும். 18 புராணங்களில் மிகப்பெரிய புராணம்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும். அதனால தான் கந்த பெருமான் நமது சொந்த பெருமான்னு சொல்லுவாங்க. அதுபோக சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது. அதனால எப்பொழுதும் நீங்கள் முருகா அப்படின்னு மனதார வழிபடுறீங்களோ அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் சேர துவங்கும். சரி, வைகாசி விசாகம் விரத வழிபாட்டு முறையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்க முடியாதவங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். ஜாதகத்தில் 6வது இடம் அது எதுக்குன்னா கடன், வம்பு, வழக்கு, நோய்களை குறிக்கும். 6ஆம் இடம் நம்மளோட வயிற்றையும் குறிக்கும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நான் சொல்கிறேன். லங்கனம் பரம ஔஷதம் என்பார்கள். எப்போதெல்லாம் விரதம் இருக்கிறோமோ அந்த விரதத்தின் பயனா ஆரோக்கியம், ஆயுள், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஆன்றோர் வாக்கு. சிவாய நம, சிவாய நம என்று நமசிவாய மந்திரத்தை நம்ம மனசார உச்சரித்தாலே சங்கடங்களை தீர்த்து விடுவான் முருகப்பெருமான். அந்த வகையில் முருகப்பெருமான் அவதரித்த நாளில் விரதம் இருப்பது ஆரோக்கியம், ஆயுள், ஐஸ்வர்யத்தோட ஆகச்சிறந்த பலன்களை தந்துடும். அப்படி இருந்தாலும் கூட விரதம் இருந்து அன்னைக்கு கந்தனை வழிபட முடியலைன்னா கூட முருகா என்று மனதார ஒரு முறை சொன்னாலும் போதும், மனமுருகி நமக்கு அருள் பாலிச்சிடுவான் கந்த வேலன். மேலும் வைகாசி விசாகம் அன்னைக்கு அறிஞ்சோ அறியாமலோ சிவாய நம, சிவாய நம என்று நமசிவாய மந்திரத்தை நாவிலே ஏற்றி இறைவனின் கரத்தை பற்றி கொண்டால் சங்கரன் நம் சங்கடங்களை தீர்த்து விடுவான். சரி, வாங்க நம்ம திருக்கல்யாணத்தை ரசிச்சுட்டு வருவோம் கொஞ்ச நேரம்.
அதே போல் வைகாசி விசாகம் அன்னைக்கு நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் நம்மளோட ப்ராஸ்பெரிட்டி லெவல், அதாவது பொருளாதாரத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் நமக்கு. சரி, வைகாசி விசாகம் அன்னைக்கு கோயிலுக்கு சென்று என்னால் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதுப்பா அப்படிங்கிறவங்க வீட்டிலே முருகனை எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். கோயிலுக்கு செல்ல முடியலைன்னா கூட வீட்டிலேயே ஸ்கந்தனை மனசார வழிபடலாம். தந்தைக்கு உபதேசம் செஞ்சு குருவா வசந்து ரெண்டும் கலந்து திருவுருவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் நமக்கு எப்போதுமே ஆறுதலை தருவான். தன்னோட பன்னீர் கரங்களால் நம்ம காத்து கரை தேற்றி விடுவான். அப்படிப்பட்ட தூயவன் மயிலோன வீட்டிலேயே மனசில் நினச்சி ஓம் சரவணபவாய, ஓம் சரவணபவாய என்று குருகுகனை 108 முறை அழைக்கலாம். முருகனை மனசில் நினைச்சு ஓம் சரவண பவாய என்று மனமுருகி வணங்கலாம். சொல்ல சொல்ல இனிக்குதையா முருகா என்ற பாடலுக்கு ஏற்ப முருகன் என்பவன் நம்மை தடுத்தாற் கொள்பவன். அவனோட கந்த புராணத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுமா? தாரகாசூரன், சூரபத்மன், சிங்கமுகன் போன்றோர் தன்னை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதைத்து தன் வாகனமாக்கி கொண்டார், சேவர் கொடியாக்கி கொண்டார். சிங்கமுகனையோ அன்னை பராசக்திக்கு வாகனமாக்கினார். அதே போல தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமாக்கினார். எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட தீங்கு இழைச்சது கிடையாது. எல்லாரையும் வாகனம் தான் ஆக்கியிருக்காரு தவிர அவங்கள அழிச்சது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவங்கள காப்பாற்றி கரை தேற்றி வாழ்க்கையில் வளம் பெற செஞ்சிருக்காரு, நலம் பெற செஞ்சிருக்காரு. அதனால தான் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவர்களின் பக்தி நிலையினாலே மனம் நமக்கு களிப்புற்று முருகா, முத்து குமரா என்று அழைக்க தொடங்குறோம். நம்ம முருகனை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்கணும். அதனால் வைகாசி விசாக அன்னைக்கு கோயில்லையோ வீட்டிலையோ அல்லது மனசுலையோ முருகனை வழிபடும் போது அவரோட அடியார்களையும் வழிபட வேண்டும். நம்மளோட கந்தசாமி கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் அடிகளார்களை நம்ம வழிபடுறோம். சரி, வைகாசி விசாக அன்னைக்கு என்ன மந்திரத்தை மனசில் சொல்லலாம் அல்லது நம்ம கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகனை போற்றி எழுதப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை உங்கள் மனசுக்குள்ளேயோ இல்லை உங்கள் வீட்டிலையோ பாடலாம். இல்லைன்னா அந்த கந்தசஷ்டி கவசத்தை யூடியூப்லேயோ இல்லைன்னா நீங்கள்
ரேடியோலையோ எதுலேயோ நீங்கள் மொபைல்லையோ எதுலேயோ ஒரு இதில் ஒலிக்க விட்டு நீங்கள் காதால் கேட்டுக்கலாம். இதை தாண்டி வைகாசி விசாகம் அன்னைக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பவானே, நமஸ்தே நமஸ்தே லஜத் வஜ்ரபானே, நமஸ்தே நமஸ்தே கடிஞாஸ்தபானே, நமஸ்தே நமஸ்தே சூடாவீஷ்டபானே, ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா. இந்த மந்திரத்தை வாயை திறந்து சத்தமாவோ இல்லை மனசுக்குள்ளேயோ சொல்லி முருகனை நம்ம வணங்கலாம். இப்பொழுது தேவயானி அம்பாயின் வீதிக்கு இந்த திருமாங்கலின் காரணமானது நடைபெறும் உள்ளது. எல்லாரும் பிரார்த்தனை மனசில் வேண்டிக்கோங்க. நம்ம வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடக்கும். இந்த குறைகள் இல்லாமல் நிறைவாக இருக்கும் சொல்லிடலாம். மனசில் பிரார்த்தனை இந்த மாங்கலின் நிகழ்ச்சியை கண்டுகளுக்கு எல்லாம் உள்ள சரி கஷ்டகரமான நடைபெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஆத்தியவாசி இப்போது அம்மனுக்கு திருமாங்கல்யம் சாப்பிட போகிறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள். வள்ளிக்கும் தெய்வானை அம்மனுக்கும் திருமாங்கல்யம் சாப்பிட்றாங்க. பார்க்க பார்க்க கண்கள் கொள்ளை போகும். அப்படி ஒரு அருமையான காட்சி நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களுக்காக. கண் கொட்டாமல் பாருங்கள்.
கண்டாச்சு. இதே சந்தோஷத்தோட நம்ம வைகாசி விசாகத்தோட சிறப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைகாசி விசாகம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகனின் திருவுருவத்தை தரிசிக்கலாம். வீடுகளில் அல்லது கோயில்களில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், சண்முக கவசம், இதை மாதிரி நூல்களை பாராயணம் செய்யலாம். முருகனை நினச்சி மனமுருக பிரார்த்தனை பண்ணலாம். முருகனுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடலாம். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு ஏதாவது இனிப்பு படைச்சு வழிபடலாம். அதே போல் வைகாசி விசாகம் ரொம்ப முக்கியமான திருவிழாங்கிறதுனால அன்னைக்கு முக்கியமான பணிகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. பழைய உணவுகளை பயன்படுத்தக்கூடாது. விரதத்தின் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பாவ செயல்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதவை. चतुर्वेदप्रियाय नमः चतुर्वेदम् अवतारयामि अग्निविधेन प्रोहितं यज्ञस्य देवदम् बोधाहारं रक्षणानां जय वन्दे स्वाहायोस्तो वायोस्तो देवो सविता प्राणयतस्य समाय कर्मणे अनायाय विमहे ज्ञानो अभ्युदाये रातरि तन्नो देवी रविष्टयावो भवन्तु विदये संयोगविकमस्तुरा अखिलाण्ड कोटि ब्रह्माण्डस्याः वल्ली देवतीनां वासुदेवे आनंद नित्योत्सवमूर्ति स्वामी नमः ओम गोमास्कंदमूर्ति नमः ओम कल्याण वैभव दर्शनार्थे सुवर्णपुरा प्रसिद्धं लोकक्षेमात्रं लोकसुभिक्षं लोकशान्तिकत्राय नमः वंशवृत्तिकरारोपणासना आनंदमूर्ति नमः सत्प्रभाताय चित्तारात्मानुकूलं मनसञ्चरे मनसन्तोषकर अनुग्रहान्त प्रसिद्धं कल्याण वरन्तं संतस्वामी परिपूर्णे सुभागराज्येन प्रसिद्धं योगां प्रवेदा கங்கை கரையில் வந்தார் பின்னோர் பாரம் உடையார்
சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களே, ஸோ நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க, முருகனோட அருளை பெற்றிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு தருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓம் முருகா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அருமையான ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். கந்தனோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கட்டும். பாய்.